இந்த காலத்து அம்மாக்களோட கிராசரி ஷாப்பிங் போகவே கூடாது. என்ன வாங்குதுன்னு தெரியாம பாஸ்தா, நூடுல்ஸ்ன்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு, அதில என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு யோசிக்க டைம் இல்லாம இருக்கிறோம். அப்படி நீங்களும் ஒருத்தங்கன்னா, இந்த மாதிரி வெரைட்டியான சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாஸ்தா பண்ணலாமா? இதுதான் நீங்கள் என் சேனலில் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே பாருங்கள். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான வெஜ்ஜீஸை கூட இதோட சேர்த்துக்க போகிறோம். நல்லா கொதி வந்ததும் 80% குக் ஆனதும் ட்ரைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தயிர் எடுத்துக்க போகிறோம். இந்த தயிர் கொஞ்சம் புளிக்காமல் இருக்கணும். நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு இதில் பாஸ்தாக்கு போடுற ஹர்ப்ஸை சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டெப்பு தான் பெண்டிங் இருக்குது. வானிலையில் பட்டரை மெல்ட் பண்ணிக்கோங்க. இதோட நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்க போகிறோம். இதோட பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ உடனே ஹீட்டை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்து இருக்கிற ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். சூப்பரான யம்மியான பாஸ்தா ரெசிபி ரெடி. நம்ம வீட்டில் பாஸ்தா பண்ணனா உப்புமா மாதிரி தாளித்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இதுவும் அது கொஞ்சம் மாதிரி சேம் ப்ராசஸ் தான். பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெசிபி சூப்பராக இருக்குது அப்படின்னா நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நான் ரெசிபியை பின் பண்ணுறேன். இந்தியாவிலே முதல் முறையான ஒரு ஆல் நேச்சுரல் சட்னி, கொஞ்சம் கூட எந்த ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அடிட்டிவ்ஸோ இல்லாமல் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம எரகாரம் பிராண்டோட ஃப்ரெஷ் ஸ்பைசி வர்சடைல் சட்னி. இதில் அசிடிட்டி ரெகுலேட்டர் இல்லை. நிறைய பிராண்ட்ஸில் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு போட்டுட்டு அசிடிட்டி ரெகுலேட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராடக்டில் எதுவுமே கிடையாது. 100% வெஜிடேரியன் ப்ராடக்ட். இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், இல்லை ரைஸ் ரெசிபி செய்யலாம், இல்லை ஸ்நாக்ஸில் ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணலாம். வெரைட்டி ஆஃப் யூஸஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்ம www.erakaram.comல பல வகையான ரெசிபீஸை நீங்கள் ஈஸியாக பார்த்து உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் மொபைல்லேருந்து இன்றைக்கி www.erakaram.com போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்கை பயோவில் ஆட் பண்ணுறேன்.